பாஜக நிலைமை மோசம், 2 தொகுதிகளிலும் மட்டுமே வெல்லுமா? பாய்ந்து வரும் காங்கிரஸ். லோக்போல் சர்வே. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார் தேர்தலோடு நாடு முழுக்க காலியாக இருக்கும் 8 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. அந்த தொகுதிகளில் எந்த கட்சி வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த சர்வேயை லோக்போல் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதில் 8 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெல்ல வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி 4 தொகுதிகளிலும், இதர கட்சிகள் 2 தொகுதிகளிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் அடுத்த வாரம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கான பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வருகிறது. அதோடு சேர்த்து நாடு முழுக்க காலியாக இருக்கும் 8 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. இதற்கிடையே இடைத்தேர்தல் நடைபெறும் இந்த 8 தொகுதிகளில் எந்த கட்சி வெல்லும் என்பது குறித்து லோக்போல் அமைப்பு சர்வே ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் காஷ்மீரின் புட்காம் சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு கட்சிக்கு 43% வாக்குகளும், ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 37% வாக்குகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜகவுக்கு 12% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 8% வாக்குகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜம்மு காஷ்மீரில் இடைத்தேர்தல் நடைபெறும் மற்றொரு தொகுதியான நக்ரோட்டா தொகுதியில் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை நிலவுகிறது. அங்கு பாஜகவுக்கு ஆதரவாக 48% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி 30% ஆதரவை மட்டுமே பெறுகிறது. காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி இன்னும் மோசமாக 15% மட்டுமே பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபின் டான் தரன் தொகுதியை பொறுத்தவரை அங்கு ஆளும் ஆம் ஆத்மிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா? இதில் அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், காங்கிரஸ் 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. அங்கு நடத்தப்பட்ட சர்வேயில் ஆம் ஆத்மி 34% வாக்குகளை பெறுகிறது. அகாலி தளம் 26% ஆதரவையும், காங்கிரஸ் 22% ஆதரவையும், சுயேட்சைகள் 9% ஆதரவையும் பெறும் நிலையில் பாஜக 7% ஆதரவுடன் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள ஹூப்ளி ஹில்ஸ் சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஆளும் காங்கிரஸ் கட்சி 44% வாக்குகளை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேசிஆரின் PRS கட்சிக்கான செல்வாக்கு சரிந்து கொண்டே போகிறது. அவர்கள் 38% வாக்குகளை பெறுவார் என கூறப்பட்டுள்ளது. பாஜக 15%துடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் இதர கட்சிகள் 3% வாக்குகளை மட்டுமே பெறுகிறது. ராஜஸ்தானில் உள்ள ஆண்டா சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பாஜகவுக்கு 38% வாக்குகளும், காங்கிரசுக்கு 36% வாக்குகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் மற்றவை 26% வரை வாக்குகள் செல்லலாம். இதுவே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா நூவாபாடா சட்டசபை தொகுதியிலும் கடும் போட்டி நிலவுகிறது. இருப்பினும் காங்கிரசுக்கு சற்று அதிக ஆதரவு இருக்கிறது. அங்கு காங்கிரசுக்கு 37% வாக்குகள், பாஜகவுக்கு 33% வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜு ஜனதா தள கட்சிக்கு 24% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 6% வாக்குகளும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் காட்சிலா தொகுதியில் ஆளும் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாகவே இருக்கிறது. JMM வேட்பாளர் 54% வாக்குகளை பெறும் நிலையில் பாஜக வேட்பாளர் 39% வாக்குகளை பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தின் டம்பா தொகுதியில் MNF கட்சிக்கும் ஆளும் ஜோரம் மக்கள் கட்சிக்கும் கடும் போட்டி உள்ளது. காங்கிரஸ் 21% வாக்குகளுடன் 3வது இடத்திலும், பாஜக 8%துடன் 4வது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.